நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. இது கேக் கொண்டு வரும். ஆனா கேக்க காணல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அழகான முறையில ஒரு காத்து. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. தம்பி வணக்கம். தம்பி பேர் என்னய்யா? டேய் பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. இந்த பலகாரத்தை அத்தாங்கார மறைச்சிட்டு போவோம். இதான் இந்த நிகழ்வு. ரஜ்ஜிக்கரையும் சோறு தானே. காலையில ரஜ்ஜிக்கரை சாப்பிடுதா? அப்பாட்ட கேளுங்க. அப்பா என்ன எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும்? ஒருத்தரம் வருது. என்ன பொழப்பு இது? வீட்டேண்டா அந்த டெக்கரேஷன்ஸ் தென் அடுத்து ஆக்கள் வருது. அவ்வளவுதானா? இது வேற ரூமே. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம். தங்கச்சிக்கு ஒரு கவிதை சொல்லுங்க. நிறைய கவிதை எழுதுவேன். காலையில இருந்து நான் மொட்டை மதன் இல்ல. அவர் இப்ப கவிதை எழுதி வந்திருக்காரு. வாங்க ராஜா வாங்க. வாங்க 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 அக்கா வாங்க முட்டை கட்டி வாங்க. Just 2 minutes only. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அவள் சண்டையிலும் சுவை உண்டு. ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ். ஸ்கூலுக்குள்ள இருந்து இல்ல, அவர் வீட்டுல இருந்தான். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா. அழகிய யப்பா யார வீடு விட்டு போறா. ரெண்டு பேருக்கு அப்படி பிடிக்கும். உள்ள பிறந்தன்றவே நடு அப்படிலாம். இல்ல இത്രയും இல்ல. 15 நாள் இமேஜ். பேரண்ட்ஸ் குடும்பத்தை நேசிக்கன். ஆனா அதை வெளியில காட்டிக் கொள்ளல. சரியாக நேரம் 4:53. நாங்க இப்போ ஓடுறதுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அதிகாலை ஜினோஜன பாபம். எங்க அரப்புக்கு ரெடி ஆகிறாங்க. எங்க மச்சான் பிளேண்டி எங்கடா? தருவானா தரமாட்டானா? டீ என்று சொன்ன. நீ பிளேண்டி போட்டுற. இல்ல டீ தான். டீ. என்ன குளிக்கிறதா? இது அண்ணாட மகன் குளிக்கிறடா. சின்ன ஒன்று அண்ணா தெரிஞ்சு இந்த ஓடுறாரு. அண்ணா குளிக்கிறான் 15 எல்லாம். நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. பாலர் வைக்க ரெடி ஆகிறாங்க. ஜினோஜன் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கார். ஓகே, நம்மளுக்கு வந்தவொடனே டீ கொண்டு வரும். இது கேக் கொண்டு வரும். ஆனா கேக்க காணல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான். இந்த கையால எப்படி இப்படி எடுத்துறீங்க நீ? சரி. அரப்ப மட்டும் அரப்ப கையால உள்ள அப்படி. சோப்பு அப்படிதான் வருது. சோப்பு கொஞ்சம் கழிச்சு விட கழிங்க, நல்லா கழிங்க.
போன் எழுப்பலாம் ரோட்டுக்கு வந்தேன் இப்ப மீட்டிங் ஒன்று நடந்துருக்கு பாருங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பலாச்சோலை என்ற பேரா இருக்குது. பலா மரத்துல காணல, எல்லாம் தென்னை மரமும் வேப்ப மரம் அதான் இருக்குது. பாப்போம், மேல எழுப்பி பாப்போம் என்ன தெரியுது. அழகான முறையிலான ஒரு காத்து. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஃபுல்லா வயலா தான் இருக்கு. வயல் விதைக்காத எந்த நிக்கிறா தோழிப்பெண் கூப்பிடுறதுக்கு போய் கொண்டிருக்கோம். அதுல பாருங்க எப்படி பாவாடுதான் ஒவ்வொரு விளக்கோட நிக்காங்க. வேறு வருஷப்படி நிக்காங்க லைன்ல. வரக்குள்ள எடுத்து வீட்டை ஓப்பன் 2 எடுத்து போமே பிள்ளை இருக்கு. புண்ணகடை வேற இருக்கணும்ன்ற மாதிரி. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடானா. வணக்கம் சொல்லுங்க மாமாக்கு. உங்களோட பேர் என்ன? எத்தனாம் படிக்கீங்க? 5ஆம் தரம். நீங்க எங்க படிக்கீங்க? பட்டு ஸ்கூல்லையா? நீங்க எந்த இடம்? சிவபுரத்துல இங்க வந்திருக்காங்க. இது என்ன கிராமம் இது? பலாச்சோலைக்கு வந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை மச்சாலா இருக்கு. அதுக்கு நீங்க எப்ப வந்து நீங்க? இவராது இந்த குட்டியார் மச்சால் ஓடிக்கணும். தம்பி வணக்கம். தம்பி பேர் என்னய்யா? டேய், பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? எடுத்து வச்சிடாமா எடுத்து வச்சு நீங்க தூக்கி கொண்டு வச்சிருக்கணும். இதெல்லாம் முன்னுக்கு நிக்கணும். நீங்க எடுத்து பிச்சு நிக்கணும். தள்ளி எடுத்து இந்த பலகாரத்தை அத்தாங்கார மறைச்சிட்டு போவோம். இதான் இந்த நிகழ்வு. தம்பி பறிக்கணும். அத்தாங்கார என்ன வைக்கப்படுற நீங்க நம்மளோட பட்ட முடிவேன். அவரு கஷ்டம் தான். போட்டுவோம். மந்த பிள்ளைங்க கண்ணோட கலைஞ. ஓகே, ஒரு சின்ன போட்டோ ஒன்று கட்டி விடுங்க. 2 இருக்கும். இந்த பொண்ணு கொஞ்சமா வச்சுட்டு அண்ணங்கள்ல வைங்களா? அந்த பிள்ளை
நாங்கள் இப்போ கர்ணமலை பிள்ளையாருக்கு கர்ணை மலை வேண்டி வந்திருக்கிறோம். மலை வேண்டி வந்திருக்கோம். இந்த பிள்ளையில கூடித்தான். இதுதான் சாமத்திய பிள்ளை. கொஞ்சம் மஞ்சள் கூடணமாகி இப்போ வெளில வந்தோம் தான் தெரியுது. மஞ்சள் மேக்கப் அது. சரி பரவாயில்ல வாங்க. நம்மளோட சாமத்திய பிள்ளையோட சைக்கிள் இதுதான். நான் ரப்பர் பேண்ட் இது என்னது கட்டி வச்சிருக்கேன். வேறு அதுதான் அதான் வேறு என்னடா தினுஜனா மச்சாலா அது பக்கத்தில் நடிக்கிறேன் இல்லை சூரத்துக்குள்ள இருக்கிற நீ? நான் 35 இருக்கிறேன். எப்போ வந்தேன்? சாமத்தியத்தை வந்த எப்போ வந்தேன்? நேற்று அண்டைக்கா முந்தினாத்து வந்தேன். என்ன சாப்பிடுதா காலையில்? என்ன சாப்பிட்ட? இறைச்சி கரையும் சோறு தானே காலையில்? இறைச்சி கரை சாப்பிடுதியா? வணக்கம். என்ன பேர் பிள்ளைட? சத்தம் இப்படி வச்சு கதைக்கணும். தினுஷ்கா எத்தனை ஆண்டு படிக்கீங்க? 9. எத்தனை ஹார்ட் அடிச்சிங்க? தெரியாது அப்பா அம்மா நான் தெரியுமே. எவ்வளோ பேருக்கு சொன்னீங்க? 1000 பேருக்கு சொல்லிக்கிங்களா? சோழி முடிச்சு 1000 என்ன கொள்ள 2000 பேருக்கிட்ட வருவாங்க. 1000 பேருக்கு சொன்னா 2000 பேர் கட்டாயம் வருவாங்க. எந்த ஸ்கூல்? காக்காச்சிவட்டை விஷ்ணு மகா வித்தியாலயம். அது ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும். ஃபுல்லாக சொன்னால் தான் நல்லா இருக்கும். விஷ்ணு மகா வித்தியாலயத்தில் ஃபுல்லாக படிக்குது. 9ஆம் ஆண்டு படிக்குது. அடுத்தடுத்த வருஷங்களில் ஓஎல் படிக்க போகுது. ஃபுல்லாட்ட நாங்கள் ஒன்று சொல்கிறோம். அப்பாட்ட போய் கேட்கணும். சரியாண்டாயி அப்பாட்ட கேட்கணும். நீங்கள் அப்பா எத்தனை வருஷம் இப்போ வெளிநாடு இருந்து வந்தேன்? எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காரு? நான் கேட்ட கேள்வி போல 2.5 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காரு தானே? இதுக்கு முதல் போய் கனகாலம் இருந்தவரா? எத்தனை வருஷம் இருந்தியாரு? 5 வருஷம் மேற்கனே. ஓ அண்ணா ஒரு ஆள் இருக்கேன் உங்களுக்கு. ஓகே இப்போ நீங்கள் என்னடா அம்மாட்ட இல்லாட்டி அப்பாட்ட கேட்போம். சரியா? அப்பாட்ட கேளுங்க. அப்பா என்ன எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும்? அம்மா அப்பா 2 பேரும் ஒருமிக்க வருவாங்க. சொல்ல இல்லாது நாங்கள் இப்போ எப்படி நானே ஒரு சின்ன ஒரு கேப் பிடிச்சி பிள்ளைகிட்ட கேட்க வைக்கிறோம். எப்படி அந்த ரியாக்ஷன் வருதுன்னு உங்களுக்கு போடுறோம். அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. டைம் ஆகிடுது. இப்போ 12:20 இதோட போயிட்டு அங்கே போனால் உள்ளே சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடியாக அனுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கந்தல் தான் சோறு சாப்பிடலாம். டைம் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பிட்டுனீங்களா? டேய் காப்பை கலட்டி எடுத்துடா உள்ளடா. வாங்க வாங்க. ஒருத்தரம் வருது இல்லை. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இந்த மண்ணு ஒரு ஆகும் கொடுத்து போறீங்களா? என்ன தூரமா போகணும்? இவர் தானே என்ன நீங்க? என்னடா இது கடல் கண்ணியம். நான் ஃபோட்டோ எடுக்க தான் வந்துருக்காங்க. நான் நினச்சேன் நம்மளோட காய்ச்சதிக்க வராங்கன்னு நினச்சேன். நான் ஃபோட்டோ எடுக்க தான் வந்துருக்கிறாங்க எல்லாரும். வாங்க மக்கள் வாங்க வாங்க வாங்க. நீங்கங்க திக்கோடையா? திக்கோடையா நீங்கள்? இல்லை அந்த பிள்ளை இங்கே கண்ட மாதிரியா தான் கேட்டேன். இந்த பிள்ளை இங்கே கண்ட மாதிரியா பலா சொல்லலாம். இல்ல இல்ல உங்களோட ஊருக்கு பார்த்தது இல்ல. இப்படி கொண்டாடுற இல்லையா? கொண்டாடுற இல்லையா? உண்மையா? நான் பார்த்தது இல்லை. உண்மையாவா? அப்படின்னா இந்த அளவுக்கு பெருசா நடக்காது. எப்படி நடக்கும்? சும்மா நோமலா சொல்லுங்களேன். நோமலா சொல்லணும் வேண்டாம். இங்க நடந்த நடைமுறைகள் அந்த கலாச்சார வழக்கம்லாம் நாங்க இப்ப போய் தோழியெல்லாம் கூட்டிட்டு வந்தோம். அங்க இருந்து அப்படியும் நாங்க அப்படி உண்டு. நீங்க என்ன செய்வீங்க? வளமையாண்டா காலையில ஐயர் சாந்தி நடக்கும். ஐயர் வந்து ஓமம் வளர்த்து ஸோ அந்த கிரியை நடந்து முடிய இப்போ மண்டபத்தில் நடக்குதா இல்லாட்டி வீட்டில் நடக்குதான்னு பார்த்துட்டு ஸோ வீட்டேண்டா அந்த டெக்கரேஷன்ஸ் தென் அடுத்து ஆக்கள் வருது. அவ்வளோதான் நடக்கும். அதோட முடிஞ்சு அதுக்கு முதல் நாள் அந்த அந்த முதல் நாள் அந்த சம்பிரதாயம் நாங்க இருக்காது. அவர் வந்து ஹேட்டன்ல இருந்து உங்களோட விசேஷத்துக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுமே எப்படி எப்படி சம்பிரதாயம் நடக்குது அங்கண்டு. அதுக்காக தான் கேட்டு நாங்க. நீங்களும் பரவாயில்ல வாங்கல. இப்ப எப்படி எப்படி இங்க நீங்க வந்த? நீங்க நானும் அவனும் ஒரே யூனிவர்சிட்டி. தென் அவனை இந்த ரூம் அவனை இன்வைட் பண்ணவும் வந்தேன். இவ்வளவு தூரம் இருந்து உங்களுக்கு அவன் வந்திருக்காரு. வாங்க வாங்க போனீங்க போனீங்க வாங்க. இப்ப உங்களோட தங்கச்சிக்கு இப்ப புவிரீட்டி செருமனி பூப்பணிந்த நீராட்டு விழா கொண்டாடுறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆளை தான் அழைச்ச நீங்க? இது வேற ரூமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் கூப்பிடலையா?
என்ன மனுஷன் நீங்க நல்லா பழம் நல்லா கொஞ்சம் பழக்க முடிஞ்சிருக்கோம். இவர் மட்டும் தான் உங்களோட நல்ல பழகினே ரூம்மேட் எல்லாடி கூப்பிட மாட்டேன் எப்படி என்ன பாதில ரெண்டு ஃபங்க்ஷன் டாக பிடிக்கும். அப்போ உங்களுக்கு வெட்டிங் நடக்குது இல்லையா? நடந்த கூப்பிட வேண்டாம் எல்லாரும் வாங்க இந்த நாங்க எங்கட ஊர்ல பூப்புனி நீராட்டு விழா மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லி உங்களோட ஊர்ல எப்படி சொல்லுவாங்க? அதை கொஞ்சம் அதே தானே சொல்லுவீங்க, வேற ஒண்ணுமே இல்லையா? பூப்புனி நீராட்டு விழா தான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரியா, நீ என்ன செய்யற? நீங்க ஏதாச்சும் சொல்லலையா உங்களோட நண்பனை பத்தி? நண்பன் நல்லவன் வல்லவன் நண்பன் ஒரு கவிஞன். கவிஞன் அவர் கவிதை சொல்லுங்களேன். இந்த பிள்ளைய வாழ்த்தி ஒரு கவிதை சொல்லுங்க. தங்கச்சிக்கு ஒரு கவிதை சொல்லுங்க. அப்ப சரி, தங்கச்சிக்காக இப்போ ஒரு கவிதையை நம்ம முன்னிலையில தம்பி எல்லாரும் எல்லாரும் உங்களுக்காக கைதட்டி வரவேற்று உற்சாகப்படுத்திக்காங்க. சொல்லுங்க தங்கச்சி சொல்லுங்க. எடுத்துவாங்க, பெண்ணும் பென்ஷன் எடுத்துவாங்க. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எனக்கு ஒரு 5 minutes எடுத்துவாங்க. ஒரு பேப்பர் ஒரு ஸ்டைலிஷ் மேன் இவர் ஸ்டைலிஷ் மன்னன் இல்ல. அவரு கொஞ்சம் பார்க்கல எனக்கு விளங்கி இந்த காலையில அழகா தான் தெரிஞ்சவர். இதோட வந்து 3 உடுப்பு மாத்தி தரேன். காலையில இருந்து நான் மொட்டை மதன் இல்ல மன்மதன். உள்ள வந்தீங்க உள்ள வந்தீங்க வரல என்னன்னு தெரியும் உள்ள இல்லையா? எல்லாம் நம்பக்கூடிய கதையா கதைக்குங்க. என்ன மனுஷன் பிள்ளைய அழகுபடுத்துகிற ஒரு அழகு நிபுணர் வருவாங்க. பிள்ளையர் அழகா வந்து போட்டோ புகைப்படம் ஒன்று எடுத்து கொண்டிருக்காங்க. ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. க்ளோஸா பழக நம்ம தான் கூப்பிடுவாரு, சும்மா கூப்பிட மாட்டாராண்டு. அந்த பொடியை நம்ம தான் கூப்பிடுவாரு. அதாவது ஹெட்டன்ல இருந்து கூப்பிடுவாரு. அவர் ஒரு கவிஞர். ஏற்கனவே நாங்கள் கவிதையில தெரிஞ்சு கொண்டோம் கவிஞர். அவர் இப்ப கவிதை எழுதி வந்திருக்காரு. வாங்க ராஜா வாங்க ஓகே. இது வந்து உடனடியாக ஒரு 5 நிமிடத்தில் எழுதப்பட்ட கவிதை தான். இதுல 2 minutes just 2 minutes only. அந்த 2 நிமிடத்திலே எவ்வளவு கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஆனா நீங்க எல்லாரும் இதுல பிழை இருந்தாலும் அந்த பிழைகளை மன்னித்து அவருக்கு ஒரு அருள் புரிந்து வாழ்த்தி வணங்குமாறு உங்களை அன்பாகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். பிறவி பாசம் இல்லை, ஆனால் உயிரோடு பின்னிய நட்பு பாசம். அவளின் சிரிப்பில் ஒரு சிறுநிலா, சிந்தனையில் தூய செம்பருத்தி பூ. நான் வலிந்த கண்களில் ஒளியாய் வந்தாள், தாயின் கைப்போல் தையலாய் அன்பு தந்தாள். ஓரளவு உரையாடல் மட்டுமே ஒரு வாழ்வின் வாசலாய் மாற வழிவகுத்தது. அவள் சண்டையிலும் சுவையுண்டு, அவள் மென்மையிலும் நம்பிக்கையுண்டு. தங்கை என்பது பிறவா என்றாலும் உணர்வில் பிறப்பதுதான் உண்மையான பந்தம். நண்பனின் தங்கை என் தங்கையாகவே என்று நெஞ்சினோரம் பூத்த பாசமலர் என்றும். உண்மைக்கு சட்டப்படி வாழ்த்துக்கள். உண்மை நல்லா இருந்தது, உண்மையா நல்லா இருந்தது. அந்த 2 நிமிடத்திலே இந்த அளவு அழகிய கவிதையை நமக்காக தந்திருக்கிறார். இவர் பிள்ளட அண்ணன் நண்பன் பேர் வேற கொஞ்சம் சொல்லுங்க எல்லாருக்கும். கிருஷாந்தன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களது பலத்த கரகோஷங்களை தட்டி அவரை வாழ்த்துமாறு உங்களை அன்பாக தாழ்மையாக கேட்டு. இதுக்கு மிச்சமா உங்களோட நண்பன் வேறாரு நல்ல திறமை இருக்கிற நண்பனை கூப்பிடும். ஸ்கூலுக்குள்ள இருந்து இல்ல அவர் வீட்டு டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஒன்றுமே அதை நீங்க சொல்லுங்க, நாங்க காட்டுறேன். நீங்க கிளாஸ்மேட் என்ன கூட என்ன படிப்பாகும் ஆங்கிலம் படிப்பை தவிர்த்து என்ன செய்வோம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவர் என்னதுக்கு? இவர் அவர காதலிக்காக ஒரு போட்டோ அழகிய நான் வந்து க்ளோஸா பழகினா மட்டும் தான் ஷேப் பண்ணி இல்லாட்டி சேர்க்க மாட்டேன். அவர் சொல்லித்தாரு. ஆறு புள்ளட அண்ணன் அந்த சிவத்தை ஷர்ட் போட்டு நிற்கிறார். அவர் தான் நண்பர்கள் குழு. என்ன 2 பேருக்கு அப்படி பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஒரே புள்ள பிடிக்கும் தானே. புள்ள பிறந்தன்றதை நடுதான் புள்ள.
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளியே டெய்லி கோல் எடுத்து பேசுவேன். கோல் எடுத்து டெய்லி பேசுவேன். ஒரு நாளை 2 தரம் 3 தரம் கோல் எடுத்து பேசுவேன். 13ஆம் தேதி போவேன். இல்ல சித்திரையும் இல்லை. 15 நாள் இமேஜ். பேரண்ட்ஸ குடும்பத்தை நேசிக்கேன், ஆனா அதை வெளியில காட்டிக்கொள்ளல. அப்பா இப்ப உங்களோட full அல்ல தானே? speedy தானே? இப்ப எல்லாம் வீடியோ குவாலிட்டியானி, அதால பிரச்சனை இல்லை. Technology. டெக்னாலஜி. அதனால இப்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி feel ஆகுது. ஓ ஓகே.